சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 72,560 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 9,070 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை 1000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 1,19,000 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 119 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ரயில் கட்டணத்தை உயர்த்தும் முடிவை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை டாக் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜூலை முதல் உயர்த்தப்பட உள்ள ரயில் கட்டணமும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் மக்களின் மகிழ்ச்சியை களவாடி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விலைவாசி, சிலிண்டர் விலை உயர்வால் ஏற்கனவே மக்கள் அல்லற்படுவதால் ரயில் கட்டணத்தை உயர்த்தி அவர்களின் கவலையை மேலும் அதிகரித்திட வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் சரிவர படிக்காததை கண்டித்த தந்தையை மகனே கொன்ற கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வீட்டு முற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்த தந்தையின் தலையில் கல்லை போட்டுக் கொன்ற தங்கபாண்டியன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அலறல் சப்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் மாரியப்பன் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் காத்திருந்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். நன்றாக படிக்கச் சொன்ன தந்தையை மகனே கொன்ற சம்பவம் மேலப்பாளையம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காவல் நிலையத்தில் பெண்களை தாக்கியதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தலைமை காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனகமாச்சத்திரத்தில் வாடகை வீட்டில் வசிக்கும் மதுமிதா என்பவர் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக அருண் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். அப்போது அங்கு வந்த மதுமிதா மற்றும் அவரது தோழிகள் தனம் மற்றும் செவ்வந்தி ஆகியோர் அருண் மற்றும் அவரது நண்பர் சிவாஜியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணியில் இருந்த தலைமை காவலர் ராமன் பெண்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மதுமிதா அளித்த புகாரின் பேரில் தலைமை காவலர் ராமனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவிட்டார். இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ராமன் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். திருப்பூர் குமார் ஆனந்தபுரத்தில் இந்து முன்னணி பிரமுகர் பாலமுருகன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்து முன்னணி அமைப்பின் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தலைவரான பாலமுருகன் நண்பர்களுடன் இணைந்து நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஹேமலதா என்பவரை பாலமுருகன் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் தனது வீட்டின் அருகே அவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்த போலீசார் பாலமுருகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் 3 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாநகர் வடக்கு துணை ஆணையர் பிரவீன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். ஃபைனான்ஸ் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையால் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் முன்விரோதமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தடை விதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமீப நாட்களாக வயநாட்டிற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மழை கொட்டி தீர்த்தது. முண்டகை பகுதியில் பாயும் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு மண் உள்ளிட்டவை கலந்து சிவப்பு நிறமாக ஓடுகிறது. இந்த சூழலில் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதி என்பதால் பேரிடர் மேலாண்மை குழுவினரும் வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இணைந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே வனராணி மலைப்பகுதிகளில் உள்ள 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை பத்திரமாக மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசம் மாநிலம் கான்பூரில் தாயை கொலை செய்து உடலை கட்டிலுக்குள் மறைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊர்மிளா ராஜ்புத் என்ற பெண்ணை பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய அவரது இளைய மகன் தேடியபோது படுக்கைக்குள் சடலமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுபற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்தில் உடலை மீட்டனர். மகன்கள் 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்தனர். அதில் மூத்த மகன் தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக இளைய மகன் வாக்குமூலம் அளித்தார்.
சீனாவில் பெய்து வரும் வரலாறு காணாத கனமழையின் காரணமாக பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குறிப்பாக சீனாவின் குயிசோ மாகாணத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் டூலியு நதி கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் அம்மாவட்டத்தின் பல முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகிறது. சுமார் 80,000க்கும் அதிகமான மக்கள் தங்கள் இருப்பிடங்களை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர். குயிசோ மாகாணத்தில் வணிக வளாகங்கள் மற்றும் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து குயிசோ மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனத்தை சீன அரசு பிறப்பித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் 610 பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானும் ஏவுகணைகள் மூலம் பதிலடி கொடுத்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்கிய அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானில் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்கள் தகர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இரு நாடுகளும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் மோதலில் ஈரானில் 610 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 4746 பேர் காயமடைந்ததாகவும் ஈரானிய சுகாதார அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு தலைவர் ஹொசைன் கெர்மன்பூர் தெரிவித்தார். இதனிடையே ஈரான் நடத்திய தாக்குதலில் 28 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது. ஏராளமான உள்கட்டமைப்பு தளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நூற்றுக்கணக்கானோர் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி டெஸ்ட் பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய பேட்டர்கள் சிறப்பாக விளையாடினர். இந்நிலையில் ஐசிசி டெஸ்ட் பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் 4ஆம் இடத்தில் நீடிக்கிறார். முதல் டெஸ்டில் 2 இன்னிங்ஸிலும் சதம் விளாசிய ரிஷப் பண்ட் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் 5 இடங்கள் முன்னேறி 20வது இடம் பிடித்துள்ளார். மற்றொரு தொடக்க வீரர் KL ராகுல் 10 இடங்கள் முன்னேறி 38வது இடம் பிடித்துள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.